ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி இது மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு நான் லாங் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, லாங் வீடியோவில் ப்ரீமிக்ஸ் பொடி, அதாவது ரெடிமிக்ஸ் பொடி, சட்னி ரெடிமிக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் காரப்பொடி போட்டிருக்கேன். எல்லா பொடியுமே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. அதனால் கண்டிப்பாக போய் சாந்தி சண்டல் விளாக்ஸில் அந்த பொடி ரெசிபீஸ்லாம் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு நான் காலையில் திணை பொங்கல் பண்ணினேன். அதாவது இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிடையாது, லஞ்சுக்காக எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். திணை பொங்கலும் 1 part சாம்பாரும் நான் வச்சேன். இதுவுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். திணைப்பொங்கல் எவ்வளோ நல்லது, திணைங்கிறது அந்த சிறுதானியம் எவ்வளோ நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த வகையிலையாவது சிறுதானியத்தை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால் நம்ம அடிக்கடி சிறுதானியங்கள்லாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் கஞ்சியாவோ பொங்கலாவோ சாதமாவோ இல்லை ஸ்வீட்டாவோ ஏதோ ஒரு வகையில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இது மாதிரியான சிறுதானியங்கள், நவதானியங்கள் இதை எல்லாமே நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரணும். என்னுடைய லாங் வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவசியமாக தேவைப்படுது. அதனால் நீங்கள் எல்லாருமே லாங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஒர்க்கிங் உமன்ஸ், பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக தான் நான் போட்டுட்டு வர்றேன். அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த திணைப்பொங்கல் ரெசிபியும் 1 part சாம்பாருமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், கரும்பு சாறில் அல்வா பண்ணியிருக்கேங்க. அந்த கரும்பு சாறு அல்வா இன்னைக்கு நைட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.